friends, welcome to Dharani Kitchen. First time in channel பார்த்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள notification bell on பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். கிழங்கோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு தோல் சீவியும் ஸ்நாக்ஸ் செய்யலாம், தோல் சீவாமையும் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு தோல் சீவிட்டு தான் செய்ய போகிறேன். நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கிழங்க வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கையும் சீவி எடுத்துட்டேன். வாங்க நம்ம வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு வந்துட்டு நான் தென்னங்குச்சி எடுத்திருக்கேன். அதில் உள்ள வந்து இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் குச்சியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு சீவி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு தென்னங்குச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒன் சைடு குத்தி இன்னொரு சைடு எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கக்குள்ள அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதாவது நான் செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸஸாக இருக்குல்ல தென்னங்குச்சி, அதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துப்போம். இது வந்துட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம். அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரன்ச்சியாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு தென்னங்குச்சியை ஒன் சைட்லேருந்து விட்டு இன்னொரு சைடுக்கு இழுத்துட்டேன். இப்போ வந்து எக்ஸஸாக உள்ள தென்னங்குச்சியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. நானும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். நான் எல்லா ரோலையும் செஞ்சு எடுத்தாச்சு. இந்த கடாயில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த ரோலை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். நல்லா ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டு இன்னொரு சைடு நல்லா பொரிய விட்டுடலாம். இது மாதிரி நல்லா கலரி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு பேர் தெரியும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குன்னு. நான் இன்னொரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வந்துட்டு சுகர் கேரமல் தான் செய்ய போகிறோம். நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேரமல் தானாகவே ரெடி ஆகிடும். நம்மளோட கேரமல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல சக்கரவள்ளி கிழங்கு, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா வந்து கலந்து விடுங்க. நம்மளோட சுகர் சிரப்பும் அந்த கிழங்கும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆகிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். நம்ம மாற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம வந்து அந்த குச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எடுத்தாலே தானாகவே வந்துடும் அந்த குச்சி. ஏன்னா நம்ம வந்து ரோல் பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த குச்சியை நல்லா சொருவி விட்டு பொரிச்சு எடுத்தோம். இப்போ நம்ம வந்து குச்சியை ரிமூவ் பண்ணிடலாம். எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிட்டு. செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.